அந்த விபச்சாரி இடத்துல கூட சொல்லுவார். எல்லாரும் அவளை குறித்து ஏதோ ஒன்று சொல்லி அவதூறுவாக பேசும்போது கூட கடைசி எல்லாம் போயிட்டு பிறகு இயேசு நிமிர்ந்து பார்த்து, நானும் உன்னை என்ன பண்ணுறதில்ல, குற்றத்தை சொல்கிறதில்ல, உன்னை நானும் மன்னிச்சிடுறேன், இனி பாவம் செய்யாதுன்னு அங்கே அவர்கிட்ட அதே போல் சொல்லுவார். இங்கேயும் இவர்கிட்ட இந்த மனுஷங்கிட்ட ஆண்டு சொல்லுவார், இனி ஏதோ நீ என்ன பண்ணாத, உனக்கு கேடு வர செஞ்சிக்காத. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு முன்னான பழக்கம் இருக்கும், தேவையில்லாத சிநேகம், தேவையில்லாத ஒரு டீக்கல்ல போய் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம், தேவையில்லாத மனுஷங்கிட்ட போய் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் விவரித்து சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளையே, யாரிடத்துல எதையும் சொல்லாதீங்க, நீங்க தேவனிடத்துல உங்கள் இதயத்தை கொடுங்க, தேவனிடத்துல உன்னுடைய டைம் ஒப்பு கொடுங்க, தேவனிடத்துல பேச நீங்க பழகி கொள்ளுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். உன்னை அவர் சொல்றார், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிய கிருபை நான் உன் மீது ஊற்றுகிறேன் மகனே, உன்னை ஆசீர்வதிக்கிற மகளே.